ரிக்குவயர்மெண்ட் என்ன? ஒன்று ஏர்ஃபோர்ஸில் ஃபைட்டர் ஜெட் ஒரு 1000 hours ஓட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா ரிசர்ச்சில் இல்லை இன்ஜினியரிங்கில் ஒரு XYZ ஹவர்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த ஃபீல்டில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் நீங்கள் டாப்பாக இருக்கணும். ஸோ நிறைய மெடல்ஸ், நிறைய டெக்கரேஷன்ஸ், நிறைய அச்சீவ்மெண்ட். தேர்ட் ரிக்குவயர்மெண்ட் வந்து பிசிக்கல் ரிக்குவயர்மெண்ட், ஃபோர்த் ரிக்குவயர்மெண்ட் மெடிக்கல் ரிக்குவயர்மெண்ட். அண்ட் அந்த லாஸ்ட் 2 ரிக்குவயர்மெண்ட்ஸ் தான் நிறைய பேர் பாஸ் பண்ண முடியாது. ஸோ let me start with medical requirement. Medical requirement is you need to have no like permanent surgery எதுவும் இருக்காம இருக்கக்கூடாது. நம்மளோட பாடி நல்லா ஃபிட்டா இருக்கணும், பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங், இப்போ ஆஸ்ட்ரோனாட் நம்ம இனிஷியல் ஸ்கிரீனிங் பாஸ் பண்ணிட்டு என்னென்ன பிசிக்கல் ரிக்குவயர்மெண்ட் பண்ணணும்னா ஒரு 1.5 kilometer நான்-ஸ்டாப் ஸ்விம் பண்ணணும். ஸ்விம் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. 1.5 kilometer நான்-ஸ்டாப் பேக் அண்ட் ஃபோர்த் ஸ்விம் பண்ணணும் ஸ்டாப் பண்ணாம. another thing is வாக்ஸ்னு ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஆக்சிஜன் டேங்க் உங்களோட மூஞ்சில வச்சு த்ரெட்மில்ல ஒரு 2 hours 3 hours கண்டினியூஸா ஓடணும். ஓடுறது வந்து until your heart is almost about to fatigue, until உங்களோட ஹார்ட் வந்து லிமிட் ரீச் பண்றது வரத்துக்கு ஓடிட்டே இருக்கணும். அது எப்போ உங்களோட ஹார்ட் லிமிட் ரீச் பண்றதோ, நிறைய அப்ளிகன்ஸ் வந்து யாரோட ஹார்ட் லிமிட் ஜாஸ்தியா இருக்கோ அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. அது நம்மளோட ஹார்ட்டை எப்படி லிமிட் இன்க்ரீஸ் பண்றது? ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஜிம்முக்கு போகணும். இப்ப நிறைய எண்ணெய், சுகர் எல்லாம் ரொம்ப லிமிட்டா சாப்பிடணும், நல்லதா சாப்பிடணும். இப்ப டென்னிஸ், பேட்மிண்டன், ரன்னிங், நிறைய ஸ்டாமினா இருக்கணும், ஹார்ட் ஸ்ட்ரென்த், எண்டூரன்ஸ், இதெல்லாம் there is a lot of medical and fitness requirements. ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஆஸ்ட்ரோனாட் ஆடுறது. ஏன்னா நம்மளோட உடம்பு அர்த்துக்கு, நம்ம அர்த்துல பறங்குறோம். ஹியூமன்ஸ் வந்து அர்த்துல யூஸ் டு ரெகுலரா ஆடுறாங்க. இப்ப நம்ம பாடி வந்து அர்த்துல விட்டு சந்திரனுக்கு போனா அங்க கிராவிட்டி ரெடியூஸ்ட், இட்ஸ் ரெடியூஸ்ட் கிராவிட்டி ஆர் மைக்ரோ கிராவிட்டி. கிராவிட்டி இல்ல, கிராவிட்டி இல்லைன்னா நம்மளோட ஹார்ட் வந்து பீட்டிங் ஸ்லோ ஆயிடும், ஹார்ட் பீட் ஸ்லோ ஆயிடும். ஃப்ளூயிட் வந்து சர்க்குலேட் ஆகாது, பிளட் கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகும். விஷன் வந்து ரெடியூஸ் ஆயிடும். அதுல இருந்து ஸ்பேஸ்க்கு போன உடனே நிறைய ஆஸ்ட்ரோனாட் ரெட்னா வந்து இந்த இமேஜ் ஃபார்ம் பண்றது சரியா வராது. ஸோ விஷன் வந்து பிளர் ஆயிடும். ஸோ ஏற்கனவே நம்ம கிரவுண்ட்லயே விஷன் சரியா வரலன்னா ஸ்பேஸுக்கு போனா ஒண்ணுமே தெரியாது. அதனால அந்த ஆஸ்ட்ரோனாட் எடுக்க மாட்டாங்க. ஸோ all these requirements நம்மளோட உடம்ப எவ்வளோக்கு எவ்வளோ கேர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபிட்டா ஸ்ட்ராங்கா வரணும். That's the main requirement. Try your best to be healthy, be strong and be active. பிரியா அவங்களுடைய தம்பி, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாம் வந்து நம்ம கடலூருக்கு கௌரவம் சேர்த்திருக்காங்க. இன்று வருகை புரிந்துள்ள அனைவரும் பாக்கியம் செய்தவர்கள். விண்வெளியில் சென்று வந்து நமக்கு காட்சி கொடுப்பதனை நாம் பெருமையாக எடுத்துக்கொள்வோமாக. அதே நேரத்தில் கடலூரில் நடந்த நிகழ்ச்சி அவரது வாழ்க்கையில் என்றும் நிலைத்திருக்க அன்புடன் உங்கள் சார்பாக கலத்த கதவொலியுடன் உங்களை அழைக்கின்றேன். ஜெய்வாசவி. இந்த நிகழ்வுகளுக்கு வந்து அவர்கள் சிறப்பித்தமைக்கு மிக முத்தாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற மாணவர்கள் சார்பாகவும் தமிழ்நாடு காரிய விஷயமாக சார்பாகவும் அந்த குடும்பத்தாருக்கு